நம்ம இந்த சதாவரியை நெய் சேர்த்து வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த சதாவரி நெய்யை எப்படி எடுத்துக்கணும்? ஸோ இந்த சதாவரி நெய்யை காலையில் வெறும் வயித்துல ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இந்த சதாவரி நெய் வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க ஸ்ரீகேர் கிருதமாக நம்முடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்குது. அந்த ஸ்ரீகேர் கிருதமும் வந்து இன்னும் சில மூலிகைகளோட பெண்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான சில மூலிகைகளோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவை தான். இந்த ஸ்ரீகேர் கிருத்தையும் காலையில் வெறும் வயதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வலிகளும் வந்து குறையும். அதே மாதிரி ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், ஹார்ட் ஃப்ளாசஸ் மாதிரியான பிரச்சனைகள், மிக முக்கியமாக மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், இந்த வகையான பிரச்சனைகளை எல்லாமே நம்ம எளிதாக வந்து கடந்து போயிடலாம். இது கூட எளிமையான சில உடற்பயிற்சிகளையும் உணவு முறை மாற்றங்களையும் வந்து கொண்டு வரும் பொழுது இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இல்லாமல் எளிதாக அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு நபராகவும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் நிறைய பெண்கள் வந்து 40 வயது வரைக்கும் என்னுடைய உடலுக்கான ஒரு உணவு முறைகளையோ இல்லை மனதுக்கான சில பயிற்சிகளையோ நான் வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை டாக்டர், ஸோ இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திட்டு ஸோ உங்களுக்கான உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க, சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான செயல்முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட இந்த ஸ்ட்ரீகேர் கிருத்தம் வகையான மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எளிமையாக கடந்து போயிடலாம்.